நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கு? சைனீஸ், தந்தூரி, ஆல் இந்தியன் செட்னட் ஐட்டம்ஸ் இருக்கு மேம். ஃப்ரெஷ் ஜூஸஸும் இருக்கு மேம். சரி, அதெல்லாம் வேணாம். லஸ்ஸி 2 கொடுங்க. ஓகே மேம். ஓகே, இந்தாங்க. அம்மா எனக்கு எது கால் பண்ணுறாங்க? ஹலோ மா, எங்க இருக்க சிவா? வீட்டில் தான்மா. சரி, நைட் என்ன சாப்பிட போற? வீட்டில் தான் மாவு இருக்குல்ல, நான் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேம்மா. எங்கேயாவது வெளியே போலாமா சிவா? வெளியிலையா? எங்கம்மா? ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா? ஹோட்டலுக்கா? இல்லைம்மா, நான் வீட்டிலே இருந்துக்கிறேனே. அதான் நீ இவ்வளவு தூரம் வந்துட்டியே, வா நேர்ல வந்து உட்காருவா. மா, உன்னை பார்த்துட்டேன் சிவா, பயப்படாத, வா. எதுக்கு சிவா என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க? ஃபாலோலாம் பண்ணலையேம்மா, நான் சும்மா இங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேன். பொய் சொல்ற பாத்தியா? நீ ரொம்ப மாறிட்ட சிவா. உனக்கு தான் சொன்னேன், குடி. எனக்கு வேணாம். பரவாயில்ல, குடி. என்ன தெரிஞ்சுக்கணும் சிவா உனக்கு? ஏன் என் பின்னாடியே வர? நான் யாரை மீட் பண்றேன்னு பார்க்க வந்தியா? அப்படிலாம் இல்லைம்மா. வேற எதுக்காக? சரி, வேற ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். உங்க அப்பாவை மீட் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு வந்தியா? தெரியாம பண்ணிட்டேம்மா, சாரி. நான் பல முறை சொல்லிட்டேன் சிவா, நேரம் வரும்போது நானே சொல்றேன் உன்கிட்டன்னு. அதுக்கு முன்னாடி வீணா இப்படி எல்லாம் செய்யாத, நீதான் ஏமாந்து போவ.
லக்ஷ்மி வாங்க. வணக்கம். சாரி, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன். சேச்சே அப்படிலாம் இல்ல, நானே இப்பதான் வந்தேன். அப்படிங்களா? உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க சிஸ்டர்? இல்லம்மா, இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங், எதுவும் சாப்பிட மாட்டேன். ஆ, தம்பி யாரு? ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் சொல்ல மறந்துட்டேன். இவன் தான் என் பையன் சிவா. சிவா? ஓ, இவர்தான் சிவாங்களா? ஆமா. எப்படி இருக்கீங்க தம்பி? நான் நல்லா இருக்கேன். உங்க அம்மா தான் எங்க ஆசிரமத்துக்கு பெரிய சப்போர்ட். ஏன் சிஸ்டர் இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சிவா, இவங்க தான் சிஸ்டர் ஆக்னஸ். ஆதரவில்லாத குழந்தைகளுக்கு ஹோம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. 10,000 rupeesக்கு செக். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய நன்மைகள் செய்வாரு. தேங்க்யூ சிஸ்டர். ஒவ்வொரு மாசமும் மனம் கோணாம கடவுளோட பிள்ளைகளுக்காக தர்றீங்களே, உங்க பிள்ளைய ஆண்டவர் பெருசா உயர்த்துவார். தம்பி, ஒரு நாள் நீங்க ஃப்ரீயா இருந்தா ஆசிரமத்துக்கு வாங்க. கண்டிப்பா வரேன் சிஸ்டர். மா, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன் சிஸ்டர். வாங்க. காட் bless you மை சைல்ட். வரேன். சரி தம்பி. அம்மாவை போய் தப்பா நினைச்சிட்டிய, அவசரப்பட்டியடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க மேம், ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்கீங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல வெற்றி. மேம், வேணா பீச் ஓரமா கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டே பேசலாமா? what do you say? பிரிட்டோ, thank you. ஓ, இது சீரியஸான சீனா மேம்? நான் கூட காமெடி சீன் நினைச்சிட்டு காமெடி பண்ணிட்டேன். எனிவேஸ் சாரி. ஏய் பாவண்டா ஸ்டெல்லா. மேம், ஸ்டெல்லா உங்ககிட்ட இருந்து அழுதாளா? அதனால தான் நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க, எனக்கு தெரியும் மேம். மேம், தீ குளிக்க சொல்லுங்க மேம். இப்போ தீ குளிக்க சொல்லுங்க. என் மணி தீ குளிப்பா போடனே. மேம், ரயில் தண்டவாளத்தில் விட சொல்கிறீங்களா? என் பிரிட்டோ விழுவா மேம். மேம், ஆனா இந்த செல்லா கிட்ட மட்டும் எங்களை பேசணும்னு சொல்லாதீங்க, எங்களால முடியாது. முடியவே முடியாது. ஏய், அவ அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டா? என்ன மேம், எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்க? பழனி இந்த நிலைமைக்கு இருக்கானா, அது காரணமே அவதானே மேம். இதனால எவ்வளவு பிரச்சனை ஆச்சு தெரியுமா மேம்? இதனால எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா மேம்? போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ட்ரெஸ் கட்டி வச்சாங்க மேம். அந்த பால் மாடு மிதியும் வச்சா மேம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த ஸ்டெல்லா தான் மேம். பாவம் மேம், பப்பிஷே ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வர பண்ணி எழுந்தான். ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து சொல்ல மேம். ஸ்டெல்லா பண்ணதெல்லாம் ஒரு நோயின்னு சொல்றாளே, நாளைக்கு ஊருக்குள்ள மர்டர் பண்றவன், ராபரி பண்றவெல்லாம் அது ஒரு நோயின்னு சொல்லிட்டு அழிஞ்சானா, வாட் வில் ஹேப்பன் டு இந்தியன் எக்கானமி? ஐ அம் சோ டிப்ரெஸ்ட் மேம். டேய், எக்கனாமிக்கும் ஸ்டெல்லாக்கு என்னடா சம்பந்தம்? பேசுகிறேன், என்ன வேணா பேசினே இருப்பியா? மேம், நீங்கள் சொல்கிற மாதிரி திருடுறது ஒரு நோயாகவே இருக்கட்டும் மேம். 2 பேர் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, பக்கத்தில் நின்று தான் மேம் பார்த்துட்டு இருக்கா. நாளை பின்ன இந்த விஷயம் தெரிஞ்சால் கதிரோட டிசி கிழிச்சிருவாங்க, நல்லாவே தெரியும் மேம். ஒரு வார்த்தை கூட வாயை திறன்னு சொல்ல மேம். இப்படிலாம் இருக்கப்ப அவகிட்ட பேசணுன்னு எங்களுக்கு தோணவே இல்லை மேம். தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க மேம். வெற்றி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒருவேளை அவ பயந்து போய் எதுவுமே சொல்லாம இருந்திருப்பா. அப்போ இவளோட சுயநலத்துக்காக யாரை வேணாலும் கொள்ளுவா, அப்படி தானே மேம்? இங்க பாருங்க, இப்ப அவ செஞ்சது சரியா தப்பான்னு நான் இங்க ஆர்கியூ பண்ண வரல. அவளும் உங்க ஃப்ரெண்டு தானே, அவ எவ்வளவு ஃபீல் பண்றான்னு தெரியுமா? ஃபீல் பண்ணா பண்ணிட்டேன் மேம். அவளுக்குலாம் பட்டாதான் புத்தி வரும். இது பாருங்க,
தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதை மறந்து மன்னிக்கணும்னு நினைக்கிறது தான் மனுஷத்தன்மை. மேம் நாங்க எவ்வளவு நம்பியிருப்போம், இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ண நான் எதிர்பார்க்கல மேம். அவளை பார்க்கவே எங்களுக்கு சகிக்கல மேம். அதுக்காக மட்டும் சொல்ல மேம், நாளைக்கு எங்களோட பொருளே தான் காண போகலாம் மேம். வேற யாரா கூட எடுத்துருக்கலாம் மேம். ஆனால் ஒரு செகண்ட் அவ தான் எடுத்தா உள்ளுக்குள்ள தோணுச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல மேம். மன்னிக்கணும்னு நினைச்சா எதை வேணா மன்னிக்கலாம் வெற்றி. மனசுதான் அதுக்கெல்லாம் காரணம். திருந்தினவங்கள தண்டிக்கிறதோட மன்னிக்கிறதா பெரிய விஷயம். முதல்ல அவ உங்க ஃப்ரெண்டு, இதுக்கு மேல டிசைட் பண்றது உங்க இஷ்டம். ஒரே அட்வைஸா இருக்கு. மாற்றான் ஊர் 1000 சொல்லும், அதுக்காக நம்ம எல்லாம் திகைச்சு போக கூடாது. கமான். ரெட்டை கதிரே இதோ நீ நான் தான் பக்கம் இருந்தும் தூரம் எதற்கு? இவன் எப்படி உட்காந்துருக்கா? பாடி என்னாச்சு? என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் பெருசாக ஒன்றும் இல்லைடா. இல்லை, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்குல்ல. யாருனால? உங்கள் அம்மானாலே சந்தியாவாலையா? டேய், என்ன எப்படி தெரியும் பார்க்குறியா? உனக்கு பிரச்சனைன்னு ஒரு மேட்ரு வருதுன்னா சந்தியாவால இல்லை உங்கள் அம்மாவால தான் வரும். இப்போ யாருனால? சந்தியா மாமா அம்மா. அம்மா என்ன வணக்கம் போல் நீ போய் என்னோட அப்பா யார் அப்படின்னு கேட்டிருப்ப. அதுக்கு உங்கள் அம்மா அதுக்கு இது நேர ரிஷிவா அப்படின்ட்டு இருப்பாங்க. அதானே? அதெல்லாம் இல்லைடா. அன்னைக்கு எங்கள் அம்மா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன்னு சொன்னல. ஆமாம், நான் கூட பண்ணாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணேன். அதே மாதிரி நேற்றும் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். என்னடா நீ அன்னைக்கே ஃபாலோ பண்ணிட்டு போகாத அது நல்ல இல்லைன்னு சொன்னால் திருப்பியும் போய் பண்ணியிருக்கேன்னா திமிரா உனக்கு? இல்லைடா, நேற்று நீ என் வீட்டுக்கு வந்தியா? ஆமாம். நீ வரதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஏன்டா ஃபாலோ பண்ணுறதே தப்புன்ற நீ என்ன உங்கள் அம்மா ஃபோன் எடுத்து நோண்டி? ஏய் என்ன இது? எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இங்கே வந்து உட்காந்து லவ் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போங்க. முதல்ல இந்த காலேஜ் இருக்க மரத்தெல்லாம் பிடிங்க எறியண்டா. இப்போ தானே தெரியுது ஏன் மரத்தை வெட்டுறாங்கன்னு. டேய், தயவுசெய்து நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறியாடா? ஓகே சாரி, கடுப்பு பண்ணிட்டேன், சொல்லு. அந்த மெசேஜில் அவங்க யாரையோ ஈவினிங் மீட் பண்ண போகிற மாதிரி இருந்ததுடா. நான் சரி அதான் ஃபாலோ பண்ணிட்டு போய் எப்படியாவது கண்டுபிடிச்சலான்னு நினச்சி போனேன். போனவங்க நேரம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்தாங்க. அப்பா லாக்கு. நான் தான் மாட்டினேன். கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. நான் ஃபாலோ பண்ணிட்டு போனது எங்கள் அம்மா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல. என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு 2 ஜூஸ் ஆர்டர் பண்ணாங்க. குடிச்சிருக்க மாட்டியா? மானஸ்தல்ல நீ? இல்லைடா, குடித்தேன். மேலே அதுக்கப்புறமா தான் ஒரு சிஸ்டர் வந்தாங்க. நல்ல குடும்பம், உன் குடும்பம் இடியாப்ப குடும்பம். இவ்வளோ சிக்கலா? உனக்கு ஒரு சிஸ்டர் இல்லையாடா? டேய், அந்த சிஸ்டர் இல்லைடா, இவங்க அனாத ஆசிரமத்தெல்லாம் ரன் பண்ணுற சிஸ்டர். ஓ சரிடா. அவங்க வீடு அங்கே இருந்தாங்க. டொனேஷன் தரதுக்காக எங்கள் அம்மா தான் வர சொல்லியிருந்தாங்க. அட பாவி, உங்கள் அம்மா இல்லைடா, இந்த ஊருக்கே அம்மாடா. ஒரு அன்னை தெரசா அவதாரத்தை போய் இப்படி அவசரப்பட்டு சந்தேகப்பட்டியாடா? அது அழகு தேவதியின் மகனா இவன்? போடா. ஆமாடா, நான் தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை தான் பார்க்க போகிறேன்னு நினச்சி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டேன்டா. என்ன பண்ணுற? இந்த பாவத்தை எந்த கோவிலில் போய் கழுவினாலும் தீராதடா. அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க நீ. இந்த கதை ஏன்ட்ட வேற சொல்லிட்டு என்னால் நிம்மதியா தூங்க முடியாதுடா. சரி இதெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயத்த இவ்வளோ வேலை வச்சுக்கிட்டு ஒன்றையும் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாடா உனக்கு? அவங்கள போய் ஆமால, இவ்வளோ வேலைக்கு நடுவில் அவங்க எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க? என்ன பண்ணுறது? சரி விடு, போகிற வழியில் அந்தோனியார் கோயிலில் போய் பாவ மன்னிப்பு கேட்டு போகலாம். வா, ஃபீல் பண்ணாத. பாடி கமா. பிரிட்டோ, இந்த கடை ரொம்ப ஃபேமஸான கடை பிரிட்டோ. மச்சான், இந்த கடையில் பஜ்ஜி போட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே சொல்ற? ஆமா இல்ல, போண்டா பஜ்ஜி பயங்கர மச்சான் கடை. அண்ணே எனக்கு 2 பஜ்ஜி கொடுண்ணே. எனக்கு 2 போண்டாண்ணே. தரம்பா சாமி அமேசிங்கான அந்த சட்னியும் போடுங்க. புது பிளேட்டா கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவர் கலாய்க்காத, போண்டால விஷம் வச்சுட்டு போறாரு. கொடுங்க. கரெக்டு தான். போடு. பயங்கரம். What an amazing பஜ்ஜி மாமா. ஏய் நம்ம ஏரியா பசங்கடா. ஏய் ஆமாண்டா. கோபா பஜ்ஜி. அங்க போறா. சாப்பிடுற சீக்கிரம் சாப்பிடுற டைம். கண்டிப்பா போறா மச்சான் அவன்.
மச்சான் தொடங்குறேன், கையெல்லாம் பிஸியா இருக்குல்ல. மாற்றான் இந்தா. ஆமாண்டா டைமாச்சு சீக்கிரம்லாம் போடா. சரியா இருக்கா பாரு கேஷ். என்னண்ணா 30 ரூபா தரா? எவ்வளோ ஆச்சு? 4 போண்டா 4 பஜ்ஜி எல்லாத்தையும் சேர்த்து 70 ரூபா ஆச்சுப்பா. 70 ரூபா ஆச்சா? என்ன ஆளுக்கு 2 போண்டா தானே சாப்பிட்டோம். மேக்ஸ் தெரியுமா? மேக்ஸ் சொல்லு. மேக்ஸா? ஐயோ தமிழ்னா தமிழ் வேர்ட் சொல்லணுமா? சரி சரி பார்த்து கணக்கு சொல்லு. 4 போண்டா, ஆ? 8 மிளகா பஜ்ஜி, 4 வாழைக்காய் பஜ்ஜி, அண்ணா எல்லாத்தையும் சேர்த்து 70 ரூபா ஆச்சுப்பா. நோ நாங்க இப்ப அவ்வளவு சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு 7 அப். மச்சான் என்னடா சொல்றான்? ஏய் யாரே ஏமாத்துறா? மூஞ்சி கிஞ்சிலாம் வஞ்சிரும். handling-டா. நான் சாப்பிட்டது 2 போண்டா தானே. அவ லேண்டில்ரா. அண்ணே நான் 2 போண்டா சாப்பிட்டேன், அவன் 2 போண்டா சாப்பிட்டான். யார்கிட்ட கதை சொல்றீங்க? அவன் பாக்கெட்ல இருக்கு பாருங்க, அது யார் கொடுப்பாங்க? ஒப்பனா விஜய் டி ஃப்ளோ சாருண்ணே. பரவாயில்லப்பா. அண்ணே நான் வேணும்னு தெரியலண்ணே, சின்ன வயசுலேருந்து எனக்கு வியாதிண்ணே. எந்த பொருளை பார்த்தாலும் எடுத்து சாப்பிட்ருவோண்ணே. 2வது படிக்கும் போது 2 முட்டை கேட்டேன் எங்கள் ஸ்கூலில். என்ன அறியாமல் பக்கத்தில் முட்டை இது ஒன்று சாப்பிட்டேனே. என்னடா கதை விடுறியா? அண்ணே இல்லைண்ணே, எங்கள் காலேஜுக்கு கூட ஒரு பொண்ணுக்கு, ஐயோ உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய போறேன்னே தெரிலண்ணே, இந்த டிசீஸ் பேர் கிட்டமையான்னு சொல்லுவாங்கண்ணே. எங்கள் காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு கூட வேணா என் காலேஜுக்கு வந்து கேட்டு பாருங்கண்ணே, சொல்கிறா புட்டோ. ஏதோ ஒரு நோயின்னு சொன்னதால உன்னை சும்மா விடுறேன். இன்னொரு வாட்டி கடை பக்கம் பார்த்தா அவ்வளோதான், கிளம்பி போடா. சாரி போடா போடா போடா. சாரி போடா. சீப்போ நீ கூட்டு போனாலும் அசிங்கம் தானே. ஆ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். It's all the news in your own homemade, ready-made portfolio available there for you. We will right now answer what Management at Cinemax is here with us, Mr. Jitendra Mehta, the CFO of the company. The plans are absolutely agreed. கொஞ்சம் சீப் பாப்புலாரிட்டிக்கு பண்ண மாதிரி இருக்குன்னு பல மக்கள் சொல்றாங்க. மா தெரியாம பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிடேன். மா உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். மா சாரிம்மா, நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிரு. மா உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ தானே அம்மா. மா நான் தான் நானே தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன்ல, அப்புறம் என்னம்மா? இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு சிவா. இது என்ன எனக்கு புதுசா? இல்ல நீ சாரி கேட்கறது தான் உனக்கு பழசா? சொல்லு பாப்போம். நீ ரொம்ப மாறிட்ட சிவா. நீ என்னோட சிவாவே இல்ல, ரொம்ப மாறிட்ட. என்னம்மா இப்படிலாம் பேசுற? நான் நீ நினைக்கிற மாதிரி உன்னை எந்த தப்பான இடத்துல ஃபாலோ பண்ணி வரலமா. அப்படி நீ வரலனாலும் ஃபாலோ பண்ணது தப்புதான் சிவா. நான் உன் அம்மா தானே, என்ன நீ அப்படியா பாக்குற? காயப்படுத்தினதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்ல சிவா. ஒரு அம்மாவை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போனதை நினைச்சா எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. ஆனா நான் எப்படி இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியலமா. ஏதோ ஒரு நினைப்புல பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. மா சாப்பிட்டியா? ஏன் இதெல்லாம் நினைச்சு நான் சாப்பிடாம இருப்பேன்னு நினைச்சியா? அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். ஏன் இன்னும் சோகமாவே இருக்க? அதான் சாரி சொல்லிட்டல, விடு.
போய் தூங்கு போ. அம்மா, நான் கொஞ்ச நேரம் உன் மடியிலே படுத்துக்கிறேம்மா. நான் பண்ணது தப்புதாம்மா. ஆனால் உங்களை ஃபாலோ பண்ணாதானே தப்பு, அந்த சிஸ்டரை ஃபாலோ பண்ண தப்பு இல்லையே.